செல்வி பார்த்துட்டிங்களாண்ணா பாக்கிய வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் நகையை இருக்கா அது கொடுத்துட்டிங்களாண்ணா நான் போய் கிளம்பி போயிடுவேன். மகனுக்கு அடிபட்டுக்குது, கையில் வேறு காசு இல்லாது, ஹாஸ்பிட்டல் பில்லுக்கெல்லாம் கொடுக்குறது காசு வேணுங்க, அதனால தான் அங்கே நகை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. உன்னை தானே அங்கே வர வேணாம்னு சொன்னல, அப்போ எதுக்கு வந்திருக்கேன், எதனா வேணும்னா ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி கேட்டு வாங்கி இன்னொரு முறை வீட்டு பக்கம் வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எதுக்குமா வரேன், இதோட இனிமேல் எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இனிமேல் மிதிக்கவே மாட்டேன், நீங்கள் தான் வேறு பொருள்னு சொல்லி பிரித்து பார்க்குறீங்க, எனக்கு எல்லா பசங்களும் ஒன்று தான், என்ன தான் இருந்தாலும் இனியா நான் சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்து பொண்ணு, அதனால தான் பார்த்தீங்கன்னா கேஸ் கூட கொடுக்கல, நான் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரதில்லை, நகை மட்டும் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போன பின்னாடி பார்த்தீங்கன்னா பாக்கி டென்ஷனாக சமையல் இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது கோபி பார்த்தீங்கன்னா வந்து ஏன் கோபி பாக்கி இப்படி டென்ஷனாக இருக்குது, எல்லா விஷயத்துலையும் நீ தெளிவாக முடிவு எடுக்கிற ஆள், நம்ம குடும்ப விஷயத்தில் மட்டும் இப்படி பண்ணுறேன், இணைய விஷயத்தில் ஏன் இப்படி தடுமாறுற, நீ மட்டும் இது பிரச்சனை தலையிடாம நான் ஹேண்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல ஏங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி செலின்னு வந்துட்டு ரவுடி ஆக்கி நீங்கள் அப்படியே அடிச்சு போட்டிங்களா அந்த மாதிரியா, நீங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள், நீங்கள் வந்த வேலை தான் முடிஞ்சிச்சு இல்லை கிளம்புறேன்னு சொன்னீங்களே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல உடனே கோபி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிரு, நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் கிளம்பி போகிறேன் தான் இருந்தேன், ஆனால் வந்து அம்மா தான் விடலை, இத்தனை நாள் வந்துட்டு அம்மாவுக்கோசம் தான் இருந்தேன், ஆனால் இனிமேல் நான் கிளம்புற மாதிரி இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கையை நான் செட்டில் பண்ணிட்டு தான் இந்த நான் வீட்டை விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல உடனே இப்போ இதை கேட்ட பாக்கி பார்த்தீங்கன்னா செமக்கம் வந்துடுது, என்ன சொல்கிறீங்க நீங்கள், இது என்னோட வீடு, நீங்கள் ஒழுங்கு மரியாதை கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேணால் சொல்லு, நீ என்ன சொன்னாலுமே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக மாட்டேன், என் பொண்ணோட வாழ்க்கையை நான் செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாக்கியை பார்த்தீங்கன்னா கோபிநாத் நீங்கள் வர ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துறீங்க, ஃபஸ்ட்டு அது காரணம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இது காரணம் சொல்லி மாற்றி காரணம் சொல்லிட்டு இப்போ கடைசியில் இனிய வாழ்க்கையை செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு சொல்கிறீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு இதாகி போச்சா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுத்து ஏன் தப்பு தான், நீங்கள் ஒழுங்கு மரியாதை கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஈஸ்வரி பார்த்துட்டு வராங்க. ஈஸ்வரி பார்த்துட்டு எதுக்கு இப்போ கோபியை கிளம்பி போக சொல்கிறேன், ஏன் நீ திருப்பி செல்வியை கூட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு கூத்தடிக்கணுமா, அதுக்காக தானே நீ கோபி கிளம்பி போக சொல்கிற அப்படின்னு சொல்ல அத்தை இதில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நான் ஃபஸ்ட்டே வந்து அவர் வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னேன், நீங்கள் தான் எது காரணம் சொல்லி உடம்புனால காரணம் சொல்லி அது இதுன்னு சொல்லி இவங்க தங்க வச்சுங்க, இப்போ பாருங்கள் அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போக மாட்டேன்ற நிலைமைக்கு வந்துருச்சு, எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நீங்கள் தான், உங்களால் தான் அவர் இந்த நிலைமைக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்ல அதில் என்ன தப்பு இருக்குது, அவனோட பசங்களோட வாழ்க்கையை அவன் பார்க்குறான், உனக்கு என்ன இதில் பிரச்சனை, அவனுக்கும் பசங்க தானே அப்படின்னு சொல்ல ஓ அவங்களுக்கு தான் பசங்க தானே, அப்போ இத்தனை வருஷமாக எங்கே போயிட்டு இருந்தார், வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அங்கே இருந்தார், அப்போல்லாம் தெரியல பசங்க இவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ரொம்ப அக்கறை மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. சண்டையில் கடைசியில் கோபி வீட்டை விட்டு வெளியே போனாரா இல்லைன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பில் பண்ணி எழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.